திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 98லேருந்து வரையா சாப்பாடு பள்ளி விழுந்துச்சான், அதனால எங்களுக்கு அது பதிலுக்கு காசு கேட்குறோம். அது எங்களுக்கு சம்பளத்திலேயே கூட போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், பைசா கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி எங்களுக்கு பண்ணிட்டாங்க ஐயா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 6 மாத காலமாக எங்களுக்கு இவர் வந்துக்கிறாரு, எங்களுக்கு நல்லது பண்ணையா. இதை தான் கேட்டு போராட்டம் பண்ணுறதுன்னு தான் சொல்லிக்கிறேன். பண்ணலையா? அதான் நாங்கள் சார் அந்த சொன்னல சாப்பாடு எங்களுக்கு பர்மிட்டு இதுதான் கேட்குறோம். வேறு எதுவும் கேட்கலப்பா. நாங்கள் 54 இப்போ 48 இருக்கிறோம். ஃபஸ்ட்டில் 54 செஞ்சோம். அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணி அவர் நம்ம பழைய முன்னாள் முதலமைச்சர் 10 வருஷத்துக்கு மேலே செஞ்சவங்கள பர்மனெண்ட் பண்ணுறோன்னு சொன்னார். ஆனால் அவர் பண்ணல. திரும்ப நாங்கள் இதே போராட்டத்தில் இந்த இடத்துல உட்காந்து போன வருஷம் 13ஆம் தேதியெலாம் எங்களை கடத்தின்னு போயிட்டாங்க. அதுக்கு மேலே இப்போ அதுக்கப்புறம் போராட்டம் முடிஞ்சு எங்களுக்கு இதே வேலையை கொடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 48 செய்கிறோம். இப்போ முதலமைச்சர் எங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே செஞ்சவங்கள 5 வருஷத்துக்கு மேலே செஞ்சவங்கள பர்மனெண்ட் பண்ணுறேன்னாரு. எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண நம்பிக்கை இருக்குது. அந்த ஆட்சி வேலை கைவிட மாட்டாரு, எங்களுக்கு பண்ணுவார். நாங்கள் நம்பிக்கையோடய இருக்கிறோம். என்ன மாதிரியான கோரிக்கைலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க முதலமைச்சர் அவர்கள்? எங்களுக்கு நிரந்தரம் தான், எங்களுக்கு நிரந்தரம் செய்கிறேன்னு தான் எங்களுக்கு மெயின் நிரந்தரம். நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம். இந்த போராட்டம் நடைபெற்று சாப்பாடுலாம் கொடுத்தாங்க திமுக ஆட்சி, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ எல்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் சரியில்லை. அதை பற்றி தான் பதார்த்த ஒன்றுமே சரி கிடையாது. எல்லாம் தண்ணியாக இருக்கும், சாப்பாடு கொலன்னு இருக்கும், எதுவுமே சரி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லையா? கடந்த கால ஆட்சியில் சாப்பாடு சரியில்லை அந்த மாதிரி எது சொன்னாலும் யாரும் இது பண்ணுறாங்க, யாரும் எது பண்ண கேட்கல. அப்போ எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் திடீர்னு எங்களை கான்ட்ராக்ட் போனதுனால தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம் வந்தது. இந்த கோரிக்கைலாம் நம்மள வந்தது. எவ்வளோ கஷ்டம், கொரோனா காலத்தில் கஷ்டம். 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒரு நாள் லீவு கிடையாது, ஒரு போனஸ் கிடையாது, லீவ் இல்லாமல் எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் வந்தால் தான் எங்களுக்கு தினக்கூலி மாதிரி எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நிரந்தரம் செஞ்சால் தான் உங்களுக்கு எல்லா சலுகைன்னு சொல்லி எங்களை வேலை வாங்கினாங்க 15 வருஷமாக. ஆனாலும் எங்களுக்கு பண்ணல. இப்போ முதலமைச்சர் எங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே நான் உங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு நிரந்தரம் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருக்கிறார். அவர் 10 வருஷத்துக்கு மேலே செஞ்சு நிரந்தரம் கொடுக்குறாரு, ஆனால் பண்ணல. இப்போ இவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் நிரந்தரம் எங்களுக்கு வேலை கொடுத்தா அவருக்கு நாங்கள் திரும்ப அந்த போராட்டம் நடக்காது. நன்றி சொல்லுவோம். நன்றி எங்களுக்கு எங்கள் கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சா மாதிரி அவர் கொடுத்தாருன்னா இது பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 5 வருஷத்துக்கு மேலே நான் நிரந்தரம் செஞ்சவங்கள நான் நிரந்தரம் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இவர். ஆனால் நம்பிக்கையாக இருக்கிறோம். அக்கா, உங்கள் பேர் எந்த வார்டுலேருந்து வரீங்க? அக்கா, 35 வார்டுலேருந்து வரேன். எங்களுக்கு பணி நிரந்தர வேலைக்காக தான் நாங்கள் 1 வருஷமாக நாங்கள் ரிப்பன் பில்டிங் ஆண்ட இன்னையோடு 1 வருஷம் ஆகுது. இதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்களுக்கு வேலை இல்லைன்ட்டு எங்களுக்கு குறைச்சிட்டாங்க. இதே ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் ரிப்பன் மாலிங்லேருந்து இருந்த நாள் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன்ட்டு விஜய் சார் சொல்லியிருக்கிறாரு. நான் சிஎம் ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறேன்னாரு. அந்த ஒரு உரிமையோடு தான் இன்றைக்கி நாங்கள் அவரை கேட்க வந்துருக்கிறோம் சிஎம் சார். எங்கள் கஷ்ட சூழ்நிலையை அவர்கிட்ட தான் நாங்கள் சொன்னோம். போன வருஷம் நான் வந்தேன்னா, நான் சிஎம் ஆட்சியில் வந்தேன்னா உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் வாடகை வீட்டில் தாழ்பட்ட மக்கள் ஐயா. நாங்கள் இருக்கப்பட்டவங்க கிடையாது. எங்கள் கஷ்ட சூழ்நிலைக்கு தான் நாங்கள் இந்த வேலைக்காக எவ்வளோ லாக்டவுன் கொரோனா டயத்தில் கூட நாங்கள் உழைச்சிருக்கிறோம். எங்கள் வேலை நிரந்தரம் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆசை. நாங்கள் 10 வருஷம் நாங்கள் இந்த வேலையை தான் செய்துருக்கிறோம். 2 பொம்பளை பசங்க எங்களுக்கு இருக்கிறது. குடிகார புருஷனை வச்சுன்னுக்குறாங்க. ஒரு நாள் ஃபேக் ஆஃப் பண்ணிட்டு எங்களுக்கு லீவ் கூட கொடுக்குறதில்ல. எங்களுக்கு பெண்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. மாதவிடாய் கூட நாங்கள் வேலைக்கு வருவோம். எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் கூட உடம்பு சரியில்லை, நாங்கள் குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் வச்சு கூட நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணாலே போதும் ஐயா. எங்கள் வேலை எங்களுக்கு கொடுத்தாலே போதும். தனியார் மையம் ஆக்கிட்டாங்கன்ட்டு எங்களை வெளியே துரத்திட்டு 6 மாதம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் எங்களை இது பண்ணி வச்சுட்டாங்க. ₹1 கூட எங்களுக்கு இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வரோம். அக்கா, கடந்த ஆட்சியில் சாப்பாடு போட்டாங்கல்லக்கா? போட்டாங்க ஐயா. இது நாங்கள் இங்கே ரிப்பன் மாலிங்கில் உட்காந்துட்டு தான் சாப்பாடு அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னே எங்களுக்கு சாப்பாடு போடல ஐயா. சாப்பாடுன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வலிச்சு சாப்பிட்றோங்க. இந்த சாப்பாடு நாங்கள் கொரோனா டயத்தில் வண்டி கூடையில் நடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இந்த ரிப்பன்
வந்து சாப்பாடு அறிவிச்சிருக்கிறாங்க. அது முன்ன எங்களுக்கு சாப்பாடெல்லாம் அறிவிக்கல. இந்த சாப்பாடு கூட சுகாதாரமே இல்லையா ஐயா? எங்களுக்கு அந்த சாப்பாடு நாங்கள் ஏன் கேட்கலையே? நாங்கள் சாப்பாடு எங்களுக்கு தாங்கன்ட்டு நாங்கள் ஒழிச்சு சாப்பிடுவோம். எங்கள் வேலை எங்களை நிரந்தரம் பண்ணி கொடுங்க. நாங்கள் கை கால் நல்லதாக இருக்குது, நாங்கள் ஒழிச்சு சாப்பிடுவோம். எங்களை வந்து நீங்கள் சாப்பாடு போடுறது எங்களை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. சாப்பாடுன்னு எங்களை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. நாங்கள் ஒழிச்சு சாப்பிடுவோம். எங்கள் வேலை எங்களை நிரந்தரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் சாப்பாடுக்காக நாங்கள் கேட்கல. நீங்கள் வந்து நாங்கள் ஒழிச்சு எங்கள் பசங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுக்குவோம். என் ஒரு வயிற்றுக்கு நீ சாப்பாடு போட வேணாம். எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணி கொடுத்தாலே போதும். எங்கள் பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிறோம் சம்பாரிச்சு சாப்பாடு. நாங்கள் வந்து எதுவுமே கேட்கல அவங்கள. எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணி கொடுங்க. வேற ஒண்ணுமே நாங்க கேட்கல. தமிழக முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறீங்களாக்கா? நாங்க இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம். சாரை பார்க்க நாங்க ரெடியா இருக்கிறோம். ஏன்னா சார் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. 5 வருஷம் நான் பணி நிரந்தரன்றது இல்லை, நான் எல்லாருக்கும் சேரன்னு சொல்லிக்கிறாரு. நான் வந்தானா நாங்கள் நிரந்தரம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அது ஒரு உரிமையோட தான் நாங்கள் வந்து சாரை பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் ரிப்பன் மாளிகையில் வந்து உங்கள் உரிமையோட கேட்குறோம். நாங்கள் எங்கள் வேலை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்களேயா, இன்னும் ஏன் எங்களை தாமதிக்கிறீங்கோ? நாங்கள் எல்லாம் ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? அதுதான் நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் கேட்கலையே. நாங்கள் சாரை அவர் சொன்ன வாக்குறுதிக்காக தான் நாங்கள் உரிமையோட கேட்க வந்திருக்கிறோம் விஜய் சாரை. வேற ஒன்றும் கேட்கல. எங்களுக்கு வந்து சாப்பாடு வானையா. இந்த ரிப்பன் மாளிகை உட்கார பிறகு தான் நீங்கள் சாப்பாடு அறிவிச்சிங்க. அது முன்னே சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு அதில் கூட 100 பேர் 50 பேர் பள்ளியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறோம். சுத்தமாகவே இல்லையா சாப்பாடு? எதுக்கே எங்களுக்கு அந்த சாப்பாடு? நாங்கள் எங்களை வேலை நிரந்தரப்படுத்தி என் புள்ள குட்டிகளை நாங்கள் போட்டுக்கிறோம் சாப்பாடு. என் ஒரு வயசு இல்லையா, என் குழந்தைங்களுக்கு என் வாடகை கட்டணும். எங்கள் கஷ்ட சூழ்நிலைக்கு தான் நாங்கள் வேலைக்கு 6 மாசமாக வேலை இல்லாத இருந்தோம். எவ்வளோ கஷ்டம் குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு. வீட்டுக்காரர் கூட இல்லை. நான் சம்பாதிச்சு தான் பிள்ளைங்களை காப்பாற்றணும். 4 பிள்ளைங்களை. இந்த வேலை எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு கடவுள் கொடுத்தது. இதை வச்சு தான் நாங்கள் எல்லாம் வீட்டு வாடகை கட்டணும், எல்லாமே பார்க்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். எங்களுக்கு இந்த வேலையை பர்மிட் பண்ணிட்டாருன்னா ஒரு கோடி புண்ணியம்.